கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்தவரைக்கும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் அவ்வப்போது வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே ஒரு முக்கிய தகவலை நியூஸ் 18 தமிழ்நாடு வெளியிட்ட நிலையில் தற்போது ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கள ஆய்வில் தெரிய வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டிருப்பது ஓம் பகதூர் உயிரிழந்தது மூச்சு திணறலால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீசாருடைய அந்த எஃப்ஐஆரில் வெட்டு காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான பல்வேறு முரண்கள் இருப்பது நம்முடைய இந்த கள ஆய்வின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. எந்த அடிப்படையில் அந்த விஷயங்கள் எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மூச்சு திணறலால் காவலாளி ஓம் பகதூர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததற்கான தடயங்கள் இருப்பதாகவும் உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீசாருடைய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது, உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவரங்கள்ல சற்று முரண்பட்டிருக்கிறது. பல்வேறு முரண்கள் இருக்கின்றன. அது குறித்துதான் ஒரு முக்கியமான செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நியூஸ் 18 இந்த கள ஆய்வில் இந்த முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கள ஆய்வை மேற்கொண்ட நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், என்னென்ன முரண்கள் எல்லாம் இருக்கின்றன உடற்கூறாய்விற்கும் போலீசாருடைய அந்த அறிக்கைக்கும்? ரகு, இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் போலீசாருடைய அறிக்கைக்கும் என்ன முரண்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன? போலீசாருடைய அறிக்கைக்கும் உடற்கூறாய்வு அறிக்கைக்கும் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பது நம்முடைய கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. ஓம் பகதூருடைய உடலில் குத்து ஏற்பட்டிருக்கிறது. 7 இடங்களில் வெட்டுக்காயங்கள் இருக்கின்றன என்பது குறித்த விவரங்கள் எஃப்ஐஆரில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உடற்கூறாய்வில் அப்படியான காயங்கள் இருந்ததாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படியானால் ஏன் அப்படி போலீசாருடைய எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் மூச்சு திணறலால் அவர் உயிரிழந்ததாகத்தான் உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கை கால்கள் கட்டப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யாரால் கை கால்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது. மேலும் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட அந்த விதத்திலும் பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. அந்த கேள்விகள் எழுவதற்கான முக்கிய காரணியாக இந்த முரண்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். இந்த விவரங்கள் குறித்து சொல்வதற்காக நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். ரகுவரன், இந்த முரண்பாடுகள் எல்லாம் என்னென்ன முரண்பாடுகள் எல்லாம் இருப்பதாக தற்போது நம்முடைய கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது? அபிநயா, நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த இதுதான் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய ஆதாரமாக பார்க்கக்கூடிய இறந்து போன காவலாளி ஓம் பகதூரினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதனுடைய காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துட்டு இருக்கோம். இதில் இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் இந்த கொலை எப்படி நடந்தது, அவருக்கு என்னென்ன விதத்தில் அவர் கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைத்து அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது நடந்துகிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா, அந்த சம்பவத்தில் இருந்த ஓம் பகதூர் அவர்கள் இறந்தது மூச்சு திணறால் தான் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இறந்த விதம் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அவருக்கு உடலில் எந்தெந்த இடங்களில் காயம் இருந்தது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை மணிக்கு அவர் இறந்தார் என்பது போன்ற தகவல்கள் இதில் இல்லாமல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு கொலைக்கு முக்கியமான காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல எத்தனை மணிக்கு அவர் இறந்தாரு அப்படின்ற ஒரு தகவல் இருந்தாதான் அதை வச்சு விசாரணை அதிகாரிகள் அவர்களுடைய விசாரணையை முன்னெடுப்பாங்க. ஆனா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல இறந்து போன காவலாளி ஓம் பகதூர் அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அவர் எத்தனை மணிக்கு இறந்தாரு அப்படின்ற தகவலே இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, அவருக்கு நிறைய இடங்கள்ல காயம் இருந்தது, கைகள்ல மணிக்கட்டுல கத்தி குத்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் எஸ்ஐ, அந்த சம்பவத்தை பார்த்த ராஜன் எஸ்ஐ அவருடைய கையெழுத்து பூர்வமான வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். பிரேத உடற்கூறாய்வு அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு. இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா, இவருக்கு வலது கன்னத்தில் காயம், முகம் வீங்கியுள்ளது, வாயில் ரத்தம் இருந்தது, 2 கைகள் மணிக்கட்டில் கட்டப்பட்டு கத்தி குத்து காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இறந்து போன ஓம் பகதூர் உடம்புல வந்து 6 இடங்கள்ல இது போன்ற மிகப்பெரிய காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ ராஜன் அவர் வந்து கையெழுத்துப்பூர்வமான அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இது போன்ற அவருக்கு எந்தெந்த இடங்கள்லாம் காயம் இருந்தது, அவருக்கு கத்தி குத்து இருந்தது அப்படின்ற மாதிரி எந்த தகவலும் இல்லை. ஆனா இது கட்ட தகவலாக சொல்லப்பட்டிருந்தாலும் விரிவான அறிக்கை பிறகு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும். ஆனா முதற்கட்ட தகவல்லையே காயங்கள் கண்பட பார்க்கக்கூடியது, ஆனா அதுவே ரிஜிஸ்டர் செய்யப்படாம இருக்கு. அவர் அப்போ கத்தி குத்துனால அவர் இறந்தாரா அல்லது மூச்சு திணறி இறந்தாரா அப்படின்றதுக்கான சான்று வந்து அவங்க வெறுமனே மூச்சு திணறி தான் இறந்தாரு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பேருடைய வாக்குமூலங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த வழக்குல வந்து முதல் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எஃப்ஐஆர் கொடுத்திருக்கக்கூடிய கிருஷ்ணதாபா, அதாவது அந்த பாதிக்கப்பட்ட இன்னொரு காவலாளி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என் கை கட்டப்பட்டிருந்தது, நான் அவுத்துட்டு வந்து நான் இறந்து போன ஓம் பகதூரை வந்து பார்க்க வரேன், அவர் வாயில துணி இருந்தது, அதை நானே எடுத்தேன், அவர் இறந்ததை நான் நினைச்சிட்டு அவர் வாயிலே திரும்ப அந்த துணியை வச்சு அடைச்சிட்டேன் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குமூலத்தை நம்ம ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா காட்டுவார், நீங்க பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு, இந்த வழக்குல கிருஷ்ணதாபா தான் அவருக்கு இறந்துட்டாரு, ஓம் பகதூர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரே தவிர எந்த ஒரு மருத்துவ அறிக்கையோ சம்பவ இடத்திற்கு மருத்துவரோ யாரோ வந்து உறுதி செய்யவே இல்லை. இவர் வந்து ஓம் பகதூர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உறுதிப்படுத்தாததை நம்ம பார்க்கலாம். இந்த கிருஷ்ணதாபா என்ன பண்றாரு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 7ஆம் நம்பர் கேட்டுக்கு போறாரு. 7ஆம் நம்பர் கேட்டுக்கு போயிட்டு பஞ்சம் விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு போய் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களை வந்து அடிச்சுட்டாங்க, ஓம் பகதூர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதற்கான வாக்குமூலம் நம்ம கிட்ட தோருக்கு பார்க்கலாம். இந்த வாக்குமூலத்துல சம்பவம் நடந்தது 12 மணிக்குன்னு போட்டிருக்கு. ஆனா இதே பக்கத்துல இருக்கிற காவலாளி இன்னொருத்தர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு, சம்பவத்தை பார்த்த 3வது காவலாளி. அவரு சம்பவம் நடந்தது விடியற்காலை 3 மணிக்குன்னு கொடுத்திருக்கிறார். அதை நீங்க பார்க்கலாம். அப்போ நிறைய முரண்கள் இருக்கிறது அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. சம்பவம் நடந்தது 3 மணிக்குன்னு இன்னொரு காவலாளி வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஓம் பகதூர் எத்தனை மணிக்கு இறந்தார் அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில மருத்துவ அறிக்கையிலையும் ஓம் பகதூர் எத்தனை மணிக்கு இறந்தாரு அப்படின்ற தகவலும் சொல்லாமல் இருப்பது இந்த வழக்கில் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அபிநயா, ரகு, இதுல பல்வேறு கேள்விகள் எழுகிறது இல்லையா, அது என்னென்ன கேள்விகள்? அபிநயா, நம்ம இப்போ முதல்ல பார்த்தோம், அவர் எப்படி இறந்தாரு, வாயில துணி வச்சிருந்ததுனால இறந்தாரு அப்படின்னு வெளியில சொல்லப்பட்டது. ஆனா மூச்சு திணறி இறந்ததா அறிக்கை இருக்கே தவிர அதுல வந்து வேற எந்த தகவலுமே இல்லாதது இருக்கிறது தான் நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அதன் மூலமா ஒவ்வொரு முக்கியமான சாட்சியாக 3 பேர் தான், சாட்சி 1, 2, 3. இந்த 1, 2, 3 இவங்க கொடுத்திருக்கிற வாக்குமூலமே ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்க பார்க்கலாம், இந்த சாட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு தகவல் கிடைச்ச உடனே நாங்க 8ஆம் நம்பர் கேட்டுக்கு போனோம், அதுக்கப்புறம் 10ஆம் நம்பர் கேட்டுக்கு போனோம், அதன் பிறகு பங்களாக்கு போனோம், பங்களாலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கிருஷ்ண பகதூரோட பாடியை பார்த்தோம் அப்படின்றாங்க. ஒரு இறப்பு நடந்திருக்கு அப்படின்னா இந்த வாக்குமூலத்தை தான் காவல் ஆய்வாளர்கள் வரைக்கும் சொல்றாங்க. ஒரு இறப்பு நடந்திருக்குன்னு கிருஷ்ணதாபா உறுதியை அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இறந்த இடத்துக்கு தானே எல்லாருமே போவாங்க. அவரை காப்பாற்றுறதுக்கு முற்படலை, ஒரு மெடிக்கல் டீமை கூப்பிடல, எந்த மெடிக்கல் டீமும் வந்து உறுதிப்படுத்தலை, எந்த விதமான மெடிக்கல் தொடர்பான எந்த ஒரு இதுவுமே செய்யாமல் இவங்களே உறுதிப்படுத்திடுறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பாடி இருக்கிற இடத்துக்கே வராங்க. அப்போது அவர் உயிரோட இருந்தாரா இல்லை அவரை வந்து உயிர் காப்பாற்றிருக்கலாமா என்பது போன்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இதில் மிகப்பெரிய இன்னொரு சந்தேகம் ஏற்படுறது என்னன்னா, இந்த சம்பவம் எல்லாமே வந்து 12 to 1 மணிக்குள்ள நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து காவல் அதிகாரிகளும் சொல்றாங்க, சாட்சியங்களும் இருக்கு. ஆனா காலையில 8 மணிக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் வந்து மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில போடப்பட்டது. இந்த எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா காலையில 8 மணிக்கு போட்ட எஃப்ஐஆர்ல 324, 342, 449, 386 போன்ற வழக்குகள்லாம் இருக்கே தவிர கொலை வழக்கு இல்லை. 302ன்ற கொலை வழக்கே எஃப்ஐஆர்ல போடலை. நீங்க பார்க்கலாம், இது வந்து கொலை நடந்த அன்று போடப்பட்ட எஃப்ஐஆர் காப்பியில
302 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலை நடந்த வழக்கை பற்றிய ஒரு இதுவே இல்லை. ஆனால் 396 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது வந்து ஆதாயத்திற்காக கொலை செய்வது, கொள்ளையடிப்பது அந்த பிரிவுகளில் வரும். ஆனால் கிருஷ்ண இறந்து போன ஓம் பகதூர் வந்து சம்பவ இடத்திலே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரவை உறுதி செய்துட்ட போது ஏன் இங்கே 302 பிரிவின் கீழே கொலை வழக்கு பதிவு செய்யல அப்படின்றது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்துல சடலம் கடந்தது, சடலமாக இருந்தார் சொல்லப்பட்ட நிலையில் இவர் சடலமாக இருக்கிறார் என்று எந்த மருத்துவர் சொன்னார் என்று இதுவரை இதில் இருக்கிற எந்த ஆவணத்திலையுமே ஒரு மருத்துவர் கூட வந்து பார்க்கல. கொடநாடு எஸ்டேட்டில் ஒரு மருத்துவமனை கூட இருக்குது. அந்த சம்பவம் நடந்து 3 மணி நேரம் கழிச்சு தான் காவல் ஆய்வாளர் வராரு. ஆனால் அதற்கு முன்னமே வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்துட்டாரு, காவல் கண்காணிப்பாளர் வந்துட்டாரு, எல்லாமே வந்துட்டாரு. ஆனால் ஒரு மருத்துவ குழு கூட சம்பவ இடத்திற்கு வராமல் இருப்பது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ரகு, இப்போ நம்மளுடைய ஆய்வுல என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு, இதன் மூலமாக என்னென்ன கேள்விகள்லாம் எழுந்திருக்கு அப்படின்றது குறித்து சொன்னீங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. தொடர்ந்து இது குறித்த பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு அரங்கில் வந்து இணைந்திருக்கிறார். வணக்கம். ஒரு கொலை வழக்கு அப்படின்னு பதிவாகும் பொழுது அதில் எம்மாதிரியான ஒரு அணுகுமுறையை வந்து காவல்துறை மேற்கொள்வாங்க? இப்போ இதில் வந்து இப்போ ரகு சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் இதில் எழுது. முக்கியமாக சாட்சிகளாக சொல்லி அந்த பதிவு செஞ்ச விஷயங்கள்லே நிறைய முரண்கள் இருக்குது. இப்படியான முரண்கள் இருக்குமா? இல்லை, நியாயப்படி தர்மப்படி பார்த்திங்கன்னா முரண்கள் வரக்கூடாது. ஏன்னா காவல்துறை ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி கொள்ளை கேஸு சம்மந்தப்படுற அந்த மருத்துவ ரீதியாக அவங்களும் அரசாங்கத்தில் இருக்கவங்க தான், அவங்களாகட்டும், இல்லை ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறமா வந்து அட்வொகேட் ஜெனரல். இப்போ இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். ஒரு கொலை கேஸில் வந்து அவன் நடந்திருக்கு, குற்ற பின்னணி என்ன, குற்றம் செஞ்சது யார், குற்றத்துக்கு தண்டனை என்ன அப்படின்னு அது 3 ஃபேஸ் இது கொண்டு போகணும். இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, கொடநாடு கேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுப்புலேயே வந்து எஃப்ஐஆருக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்குமே வந்து கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்குது. எஃப்ஐஆரில் ஒன்று சொல்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேறு சொல்கிறாங்க. இந்த 2 பேருமே வந்து அரசாங்கத்துக்கு வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்குறவங்க தான். இவங்களோட வேலை என்னென்னா, தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்புக்கு யார் காரணமோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறது. அப்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த எவிடன்ஸ் இதெல்லாம் இந்த எஃப்ஐஆரில் ஒரு டீட்டெயில் இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வேறு டீட்டெயில்ஸ் இருக்குன்னா அது என்ன ஆகுனா எவிடன்ஸ் வீக் ஆகும். இப்போ இந்த கேஸில் வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு சாதாரண ஒரு திருடரோ யாரோ ஒருத்தர் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு அவங்கள அந்த எக்ஸை வந்து நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி முரண்கள் இருந்ததுன்னா அந்த எக்ஸு வந்து நிரபராதி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து குற்றவாளின்னு சாட்டும் போது உங்களோட ஆதாரங்கள் ஆணித்தனமாக இருக்கணும். அந்த ஆதாரங்கள் ஆணித்தனமாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் ஒவ்வொன்றும் சொல்கிறது, இறந்த டைமே பாருங்கள் மாற்றி இருக்குன்றாங்க. அதே மாதிரி மணிக்கட்டில் அடிபட்டிருக்கா, இல்லை தொண்டை குழாயில் அடிபட்டிருக்கா, எங்கே அடிபட்டிருக்கு, எந்த மாதிரி இறந்துருக்காங்க அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம். இப்போ இது வந்து இந்த மெடிக்கல் லீகல் கேஸ். இது அப்போது மெடிக்கல் லீகல் கேஸில் வந்து உங்களுக்கு போலீஸ் ரிப்போர்ட் ஒரு மாதிரியும் மருத்துவ நிபுணர்கள் வேறு மாதிரியும் ரிப்போர்ட் கொடுக்கும்போது என்ன ஆகணும்னா, இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கோ இல்லை உண்மையான குற்றவாளிகளுக்கோ தப்பிக்கிறதுக்கு திட்டமிட்ட ஒரு சதி இருக்கோ அப்படின்ற ஒரு ஐயம் எனக்கு எழுது பத்திரிகைக்காரனா. அதாவது செத்தது உண்மை. இப்போ இந்த 3 வருஷ விசாரணையில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது என்னென்னா, கொடநாடு பங்களாவில் இறப்பு நடந்திருக்கு, இது கொலைன்னு சந்தேகப்படுது. இதை தாண்டி எந்த ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்குமே போகல. இப்போ இதே கேஸ் தான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம இதில் பார்த்தோம், தூத்துக்குடியில் வந்து பெனிக்ஸ்க்கு அவர் கேஸில் பார்த்தோம். அவங்க அப்பாவும் மகனும் வந்து அடிக்கிறதுக்கு கொல்லப்பட்டனர். காவல்துறையோட ரிப்போர்ட் வேறு மாதிரி இருந்தது, டாக்டரோட எக்ஸாமினேஷன், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜோட ரிப்போர்ட் வேறு மாதிரி இருந்தது. அப்போ நல்ல வேளை அதில் வந்து நீதியரசர் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் வந்து அவர் அதில் குறுக்கீடு பண்ணி, இல்லை இதில் ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டே வந்து அதை மானிட்டர் பண்ணி ஒரு நீதி விசாரணை எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஓரளவுக்கு அதுக்கப்புறமா தான் அந்த விசாரணை வந்து நியாயப்படி நகர்ந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம், சஸ்பெண்ட் பண்ணதை பார்த்தோம் அதிகாரிகள் மீது. பட் இந்த கேஸை பொறுத்தவரையிலும் அரசு வந்து எந்த விதமான அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்கலையோன்ற ஒரு ஐயம் இருக்குது. இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போது இந்த கொலையோ இல்லை இந்த சம்பவமோ நடந்தது எப்போ அப்படின்னு சாட்சிகள் சொன்ன அந்த நேரத்தில் முரண்பாடுகள் இருக்குது. ஸோ இப்போ அந்த கொலை நடந்த நேரம் என்ன அப்படின்றதுல முரண்கள் இருக்கும்போது ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த நேரத்தை குறிப்பிட முடியும் தானே? அப்படி இருக்கும்போது அதில் அந்த நேரம் குறிப்பிடாததை நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதில் தலைவர்கள் எனக்கு வந்து இதில் என்ன ஐயோன்னா, இது வந்து திட்டமிட்டு வேணும்ட்டே ஒரு சில லூப் ஹோல்ஸ் விட்டால் தான் வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர்களுக்கு வசதியாக இருக்குமோ என்று அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை சரியாக ஃபில் பண்ணாமல் விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னுக்கு பின்னு வரலாம்,
இப்போ ஒரு பாடி நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த பாடி எடுத்துகிட்டு போய் ஜிஹெச்சில் இருக்கிற அந்த அட்டாப்சி பண்ணுற மருத்துவ நிபுணரை காட்டினீங்கன்னா அவர் சொல்ல போகிறார் டைமு. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு ஒரு டைமை ஃபில் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் போலீஸ்ன்ற முறையில் அவங்களுக்கே வந்து களத்தில் நிறைய கொள்ளை சம்பவங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு கள ஆய்வில் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு சில உண்மைகள் தெரியும். அந்த எவிடன்ஸ் நடந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது 2. 3வது வந்து சுற்றி இருக்கிறவங்க இப்போ வந்து அப்போ பொய் சொல்லியிருக்காங்க. அந்த பொய்யை வந்து யாரோ ஒருத்தர் பொய் சொல்கிறாங்க அங்கே. ஏன்னா ஒருத்தர் ஒரு டைம் சொல்கிறாரு, இன்னொருத்தர் இன்னொரு டைம் சொல்கிறாரு, ஆய்வில் இன்னொரு டைம் வருது. அப்போ அந்த பொய்யை சொல்கிறது எதுக்கோசரம் அந்த பொய் சொல்கிறாங்க, என்ன காரணம்? தலையீடு என்பது எழுந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பத்தி சொல்றதுக்காக நம்மோடு மருத்துவர் சம்பத்குமார் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்போ ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கொலை நடந்ததற்கான அந்த நேரம் என்னவாக இருக்கும் அப்படின்றத கணிக்க முடியுமா, முடியாதா? முடியுங்க, அப்ராக்சிமேட்டாக முடியும். இப்போ அதுக்கு வேண்டிய இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரைகர் மார்டிஸ் ப்ரெசன்ட் இன் ஆல் 4 லிம்ஸ்ன்ட்டுன்னு. ஸோ அதுக்கப்புறமேல் வந்து இறந்த பிறகு அது வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து வேறு. கோல்ட் ஸ்டோரேஜில் வைக்கலைன்னா 12 to 24 ஹவர்ஸ்ன்னு கணக்கு ரைகர் மார்டிஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்குது. அது பிரகாரம் பார்த்தோம்னா 12 to 24 ஹவர்ஸ், மேக்ஸிமம் 36 ஹவர்ஸ் இறந்து ஆகும். ஸோ அதனுடைய அங்கேருந்து அப்போ ஊட்டியில் இருக்கிற கிளைமேட்டு, அப்போ இருந்த பனி, அதெல்லாம் பொறுத்து இருந்துட்டு இட் கேன் இன்க்ரீஸ். பட் நார்மலி 12 to 24 ஹவர்ஸ் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா. இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பொதுவாக அந்த கொலை நடந்த நேரத்தை குறிப்பிடுவது வந்து அவசியமா? கண்டிப்பாக குறிப்பிடுவாங்களா பொதுவாக எல்லா ரிப்போர்ட்லேயுமே? இல்லை, அது அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இறந்த ஒன்றுமே எடுத்துன்னு போயிட்டு கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுடுவாங்க. கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டோம்னா நம்ம வந்து அதனுடைய ப்ராசஸ் வந்து ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளால் அந்த டைம் சொல்ல முடியாது. சில டைமில் -20 டிகிரிஸில் கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது. -10 டிகிரிஸில் போட்டோம்னா ஓரளவு கொஞ்சோண்டு சேஞ்ச் ஆகும், ஆனால் பாடி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பட் வெளியில் கடந்ததுன்னு சொன்னால் நம்ம டைம் குயிக்காக சொல்லிட முடியும். ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து யூஸ்வலாக அந்த டைமை போடுறதில்ல. ஏன்னா யூஸ்வலாக இறந்தாங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுடுவோம். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு 12 ஹவர்ஸ் கழிச்சு வந்தாலும் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுடுவோம். அதுதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் நடக்கிறது. அதனால நாங்கள் வந்து யூஸ்வலாக வந்து அந்த டைம் இறந்தனுடைய டைமு நம்ம கணிக்க முடியாது. சரி, பொதுவாக ஒரு கொலை சம்பவம் நிகழும் போது மருத்துவ குழுவுக்கு வந்து எப்போ தகவல் தெரிவிப்பாங்க? இப்போ மருத்துவ குழு தானே போய் ஒரு கொலை நடந்தது, அவர் இறந்து விட்டார் அப்படின்றத உறுதி செய்வாங்க. ஆமாம், இறந்து விட்டார்னு உறுதி செய்கிறது ஒன்று வந்து அங்கே டாக்டருக்கு சைட்டுக்கு கூட்டின்னு வரலாம். இல்லைன்னு சொன்னால் இவங்க பாடி எடுத்துன்னு போயிட்டு அங்கே ஒரு டாக்டர் சர்டிஃபை பண்ணோம். கேஷுவாலிட்டியில் ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டிக்கு எடுத்துன்னு போனோடனே அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க இது டெட்டுன்னு சர்டிஃபை பண்ண பிறகு தான் மார்ச்சரியில் வைக்க முடியும். இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, உடற்கூறாய்வில் மூச்சு திணறலால் இறந்திருக்காரு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, உடலில் பல்வேறு இடங்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டமில் அப்படியான காயங்கள் இருந்தால் மென்ஷன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இதில் எனக்கு கொடுத்துருக்கிற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்து பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு ஜெனுவினாக இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் கொடுத்துருக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தோம்னா அந்த காயங்கள்லாம் சிறிய காயங்கள், அதில் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எதனால இறந்துருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை, ஆமாம், எதனால் எப்படி இறந்தார், எதனால் இறந்தாருன்றதுக்கும் அதுக்கு குறிப்பிட்டிருக்கோம். எதனால் இறந்தாருன்றது வந்து நீங்கள் சொல்கிறது பிரகாரம் இப்போ டிஸ்கஷனில் வந்து வாயில் துணி அடைச்சிருந்தாங்க, அதனால் இறந்தாருன்னு. வாயில் துணி அடைச்சிருந்தால் அவர் இறந்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மூச்சு வழியாக சுவாசிக்க முடியும்.
பட் அந்த வாயில் அடைச்ச துணி இன்னும் நல்லா டீப்பாக குச்சி எதனா வச்சு குத்தி கீழே தொண்டை கீழே போயிடுச்சின்னு சொன்னால் அது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த துணி இருந்திருக்கணும். அந்த துணி இருந்த மாதிரி தெரியல. இந்த இது முகத்தில் இருக்கிற காயங்களை வச்சு நம்ம சொன்னோம்னா லேசான காயங்கள் மாதிரி இருக்குது. அதில் வந்து இறந்துருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ பிளட்டு ஸ்டெயின்ஸ் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாயை சுற்றி மூக்கை சுற்றி இருந்ததுன்ட்டுன்னு. அது வந்து ஒருத்தர் ஜோரம் அரைஞ்சா கூட அந்த மாதிரி ரத்தம் ஊற்றும், மூக்கிலேருந்து ரத்தம் ஊற்றும். பட் அதனால் இறந்துருக்கோன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து நார்மலாக வந்து ஒருத்தர் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு டாக்டர் தான் நார்மலாக பண்ணுவாங்க. 2 டாக்டர் பண்ணக்கூடாது, 3 டாக்டர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. பட் இதில் வந்து எத்தனை பேர் பண்ணாங்கன்றது தெரியல. பார்த்தோம்னா 2 டாக்டர் இல்லை 3 டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி இருக்குது. நார்மலாக ஒரு டாக்டர் தான் பண்ணுவாங்க. அன்லெஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் ரிக்வெஸ்ட் கொடுத்தா தான் 3 டாக்டர் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து இதில் வந்து எண்ணிக்கை கொடுத்தாங்க, என்ன டேட்டு, ஒரு கவர்மெண்ட்டு சீலு அந்த மாதிரி இல்லை. அவங்களுடைய டெசிக்னேஷன் போட்டு சீல் இருந்தால் தான் இந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட்டுக்கே மதிப்பு. சீல் இல்லாமல் இருந்தால் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு மதிப்பு இல்லை. ஃபைனல் ஒப்பீனியனில் ஒரு டேட்டும் இல்லை, ஒரு சீலும் இல்லை. ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைம் கொடுத்த டாக்டருக்கும் செகண்ட் டைம் கொடுத்த டாக்டருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டு தான் சொல்லணும். இல்லைன்னா அந்த டாக்டருங்க ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இதில் வேறு டாக்டர் அதில் வேறு டாக்டர் மாதிரி இருக்குது, இனிஷியல் ரிப்போர்ட்டுக்கும் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் கூட பல்வேறு முரண்கள் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. தொடர்ந்து திரு கோட்டீஸ்வரன், இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை கொள்ளை இரண்டும் நடந்திருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் காலையில் 8 மணிக்கு பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் கொலை வழக்கே பதிவு செய்யப்படலை. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாங்க நீங்கள் வந்து மேலேருந்து பார்க்குறீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒண்டி கிடையாது இந்த கேஸில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர்ன்றது எஃப்ஐஆர் போட்டு அதோடு நிற்கிறது இல்லை. எஃப்ஐஆர்லேயே வந்து முரண்கள் இருக்குது. எஃப்ஐஆர்லேயே வந்து நிறைய தகவல்கள் வந்து ஃபுல்லாக வெளிப்படைத்தன்மையாக எல்லா டீட்டெயில்ஸும் வரல. இப்போது கொடநாட்டில் நடந்த கொலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விசாரணை பண்ணதில் கேரளா வரலும் போகுது. அது கேரளாவோடு நின்றுச்சா இல்லை கேரளா தாண்டி போச்சா? ஏன்னா அதுக்கப்புறமா வந்து கொடநாடு மர்மன்றது ஒரு கொலையோடு கிடையாது. அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட் நடக்குது. அது வந்து நேச்சுரல் ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்கலாம், இல்லை அதுவும் இந்த கொலைக்கும் அந்த சம்பவங்களுக்கும் தொடர்பு இருக்கா? அது மென்சிரியான்னு ஒரு வார்த்தை இருக்குது சட்ட புத்தகத்தில் பார்த்திங்கன்னா. அந்த மென்சிரியா என்னென்னா இந்த குற்ற பின்னணிக்கு காரணம் என்ன, காரணி யார் யார் அப்படின்னு அந்த விஷயங்களில் வந்து இன்னி வரையிலும் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனே முடியலை. அதுக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் இருக்குது பாருங்கள். நீங்கள் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது, எஃப்ஐஆர் போடுறது, அதுக்கப்புறம் அங்கே மருத்துவமனையிலேருந்து டாக்டரை வர வச்சு பார்க்குறது, போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணுறது, ஃபாரன்சிக் லேபுக்கு அந்த டெஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு இது என்ன கதை ஏதுன்றது விசாரிக்கிறது. அந்த ஒரு முக்கியத்துவம், அதாவது ஒரு கொலை கேஸ் இது வந்து சாதாரணமாக வந்து எந்த ஒரு கொலையுமே வந்து தீவிரமாக விசாரணை பண்ணணும். பட் இந்த கேஸ் வந்து இன்னமும் ஒரு ஹை ப்ரொஃபைலான கேஸ். ஏன்னா கொலை நடந்த இடம் பார்த்திங்கன்னா மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் வாழ்ந்த இடம், அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், ஒரு ஹைலி செக்யூர்டான ஏரியா, சாதாரண ஆட்கள் யாரும் போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒரு இடத்துல இருட்டில் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே வந்து வெளிச்சமே வரல. அந்த அந்த சம்பவத்து மேலேயும் வெளிச்சம் கிடையாது, போலீஸ் விசாரணையிலையும் வெளிச்சம் கிடையாது. அதனால தான் நீதியரசர் நிர்மல்குமார் ஒரு லாஸ்ட் வீக் இந்த வாரத்தில் அவர் விசாரிக்கும் போது அவரே என்ன சொன்னார், நீதியரசரே என்ன சொன்னார்னா, இதில் வந்து எனக்கு தொடர்ந்து மர்மங்கள் இருக்குது, இது என்னதான் நடக்குது இந்த கேஸில். எஃப்ஐஆர் ஒண்டி இல்லை. இப்போ நம்ம இப்போ நியூஸ் 18ஓட நிருபருக்கு கிடைச்ச அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இப்போ பேசி இந்த டாக்டர் அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது முரண்கள் இருக்குது. நம்ம இப்போ பத்திரிகையாளருக்கு ஃபஸ்ட்டே வந்து என்ன சொன்னாங்கன்னா கரடி பொம்மைன்னாங்க, அப்புறம் பார்த்தா அது குதிரை பொம்மைன்னாங்க, அப்புறம் கேட்டால் பேப்பர் வெயிட்டுன்னாங்க. ஏதோ ஒரு 4 கை கடிகாரத்துக்கும் ஒரு பேப்பர் வெயிட்டு பொம்மைக்கும் வந்து ஒரு கொலை நடக்குமா அப்படின்னா எனக்கு அதில் ஒரு ஐயம் இருக்குது. இது வந்து இதுக்கு பின்னாடி யாருன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக மர்ம முடிச்சுகள் நிறைய இருக்குது. அதை தான் வந்து இன்றைக்கி இப்போ நம்ம கையில் கிடச்சிருக்கிற அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆகட்டும், எஃப்ஐஆர் ஆகட்டும். ஏன்னா கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் இவ்வளோ கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது ஒருத்தர் இறக்குறாங்க, இப்போ பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு சாகுறாங்க, இல்லை கொளுத்திக்கிட்டு செத்துடுறாங்க சூசைடு, இல்லை ஒரு கொலை பண்ணி சாவடிக்கிறாங்கன்னா அது கத்தி குத்தா இல்லை மண்டையில் அடித்து கொண்டாங்களா என்ன ஏதுன்றது ஓரளவுக்கு எஃப்ஐஆருக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கும் மினிமம் ஒரு 70-80% ஒத்துமை இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னா இப்போ டாக்டர் வச்சு சொல்கிறத பார்த்திங்கன்னா சீல் இல்லைன்றாரு. இப்போ இது நமக்கு கிடச்சிருக்கிறது அதோட நம்பகத்தன்மை. அந்த 3 டாக்டர் ஏன் பண்ணாங்க,
அதுவும் வந்து இப்போ நம்ம மருத்துவர் ஐயா அவர் சொன்னது ஒரு முக்கியமான பதிவு. அப்போது ஒருவேளை அழுத்தம் கொடுத்ததுனால 3 டாக்டர் இதில் அப்பியர் ஆனாங்களா? யார் அந்த 3 டாக்டர்? இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து இப்போ தான் திருப்பி பேசப்படுது. இவ்வளோ நாள் வந்து 3 டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுன்றது பத்திரிகைக்காரனா எனக்கு தெரியாது. அப்போ களத்தில் இருக்கிற நமக்கு நம்ம இங்கே வந்து ஒரு மீடியா ட்ரையல் கிடையாது. மீடியாவுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும். அப்போது நமக்கு வர வேண்டிய தரவுகளுமே வரல. ஆனால் இதே நம்ம வந்து தூத்துக்குடியில் பெனிக்ஸ் கேஸில் நீதியரசர் பிரகாஷ் தலையிட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வெளிப்படைத்தன்மை, நிறைய நீதி விசாரணை, வெளியில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்தது, ஆமாம் அடித்து காயப்படுத்தினது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே சட்ட ரீதியான வழக்கு பதிவு பண்ணி விசாரணை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இதில் நடக்கலை. இன்னொன்று எவிடன்ஸே ஒருத்தர் அவர் கண்ணால் பார்த்துருக்கவர் அவரே கோர்ட்டுக்கு போயிட்டு இது மேல் விசாரணை பண்ணக்கூடாதுன்றாங்க. இதெல்லாம் வந்து புதுவிதமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறது. எஃப்ஐஆரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் மாறுறது, ஐ விட்னஸ் டர்ன்ஸ் ஹாஸ்டைல்னு வாங்க அந்த சட்ட வல்லுநர்கள் பார்வையில் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பார்த்தவர் வந்து மாற்றி சாட்சியம் சொன்னார்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தண்டனைக்கு உட்பட்டவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் வரும். அப்போது இது வந்து இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதில் விசாரணை வந்து நான் எப்படி சரியாக நடக்கலையோ இதுவரையிலையும் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஐயம் எல்லாருக்குமே வரும். நிச்சயமாக நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் மீண்டும் இணைகிறார். ரகுவரன், இப்போ ஏற்கனவே மின்சாரம் துண்டிப்பு சம்பந்தமான முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் வெளிக்கொண்டு வந்தோம். தற்போதும் இப்படியான ஒரு விஷயம் என்பது வெளிவந்திருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் போலீசாரனுடைய அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அரசு மருத்துவ குறிப்பிலிருந்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல மருத்துவரோட கையெழுத்து இருக்குது. மருத்துவர் எந்தெந்த மருத்துவர்கள் இந்த வந்து பரிசோதனை பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு எல்லாமே கையெழுத்தோடு தான் இது இருக்குது. இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இதுதான் தகவல் அறிக்கை தான் அப்படின்றதுக்கான சான்றுகளும் நம்மக்கிட்ட இருக்குது. சில காரணங்களுக்காக மருத்துவர்களுடைய பெயர்களை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர்களுடைய பெயர்களை நம்ம சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல மருத்துவர் வந்து அந்த சடலத்தை பார்க்கும்போது சடலம் வந்து அண்ணாந்து படுத்திருந்த நிலைமையில இருக்கும்போது தான் நான் சடலத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய மருத்துவர் உடம்பில் எத்தனை காயங்கள் இருக்குன்னு ஏன் சொல்லாம விட்டாருன்றது பெரிய சந்தேகமா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கியமான 3 சாட்சிகள் வந்து அந்த இறந்த நேரத்தையும் மாற்றி மாற்றி சொல்லியிருப்பது மேலும் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முன்பாக நியூஸ் 18 புலனாய்வு குழு வந்து எப்படி கொடநாடு பங்களாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமான செய்தி தொகுப்பு பண்ணியிருந்தோம். அதனடுத்து இதை நம்ம புலனாய்வு குழு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அபிநயா, இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மர்மங்கள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. எந்த ஒரு கொலை வழக்காக இருந்தாலும் அதில் துல்லியமான பதிவுகள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதுவும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கில் இவ்வளவு முரண்கள் எப்படி எழுந்தது என்ற ஒரு கேள்வி நம்முடைய இந்த செய்தி மூலமாக வெளிவந்திருக்கிறது. தொடர்ந்து இதற்கான ஒரு நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்படும் என நம்புவோம். இது குறித்த உங்களுடைய கள ஆய்விற்கும் விளக்கங்களுக்கும் நன்றி ரகுவரன். அரங்கிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கோட்டீஸ்வரன். மருத்துவர் சம்பத்குமார், உங்களுக்கும் நன்றி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.